Good morning students. இன்னைக்கு நம்ம physicsல workன்ற டாபிக்கை பத்தி படிக்க போறோம். First of all, we should know what is meant by work. Work என்னன்னு கேட்டிங்கனா it is the dot product of force vector and displacement vector. From this we understand work is directly proportional to both force vector and displacement vector. Vector quantity na enna? A vector quantity is a quantity that has got both magnitude and direction. Adukku magnitude irukum, direction irukum. Whereas work is a scalar quantity. Scalar quantity it has got only magnitude. அப்போ இங்க ரெண்டு வெக்டர் குவாண்டிட்டியும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் வந்து ஸ்கேலரா வரணும். அதனால தான் நான் இங்க டாட் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த proportionality sign நம்ம remove பண்றோம்னா we have to multiply a proportionality constant. அப்ப work என்ன ஆகும் கேட்டிங்கனா work is equal to k multiplied by force vector dot displacement vector. இந்த k தான் proportionality constant. இப்போ நாம k ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். நம்ம என்ன அஸ்யூம் பண்ணலாம்னா let us assume that we apply a force of 1 unit on an object. ஒரு ஆப்ஜெக்ட் மேல நம்ம 1 unit force நம்ம அப்ளை பண்ணுவோம். அதாவது f வந்து 1 unit. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ் ஆகும் இல்லீங்களா, அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் நம்ம 1 யூனிட்டா அஸ்யூம் பண்ணுவோம். இப்போ இது ரெண்டுமே ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட் இது ரெண்டுமே 1 யூனிட்டா இருக்கும்போது நம்மளுடைய வொர்க் டனும் 1 யூனிட்டா தான் இருக்கும். இப்போ நீங்க இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. w க்கு 1, k தெரியாது, மல்டிப்ளைட் பை f 1, அதே மாதிரி s 1. இப்போ k * 1 * 1 நமக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு k ன்னு கிடைச்சிரும். உங்களுக்கு is equal to நீங்க 1 ன்னு எழுதிடலாம். இப்போ இந்த value of k must be this value of k must be substituted here in this expression for work. அப்போ work என்ன உங்களுக்கு work is equal to k ஓட வேல்யூ 1 இல்லையா? அப்போ 1 multiplied by f vector dot s vector என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கனா சிம்பிளி நமக்கு f vector dot s vector ன்னு கிடைக்கும். இப்போ நான் இந்த டாட் ப்ராடக்ட்டை நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். நமக்கு என்ன கிடைக்கும்னா மாடுலஸ் ஆஃப் f vector மாடுலஸ் ஆஃப் s vector multiplied by cos theta. இந்த theta வந்து angle between the force vector and displacement vector. இந்த மாடுலஸ் என்ன பண்ணனும் கேட்டிங்கனா நமக்கு வெறும் மேக்னிட்யூட் தான் கொடுக்கும். அப்போ மாடுலஸ் ஆஃப் f vector னா நமக்கு வெறும் f தான் கிடைக்கும். அது மேக்னிட்யூட் ஆஃப் ஃபோர்ஸ். மாடுலஸ் ஆஃப் s vector நமக்கு வெறும் s தான் கிடைக்கும். இது வந்து மேக்னிட்யூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் multiplied by cos theta. இதுதான் நமக்கு வொர்க்குக்கான எக்ஸ்பிரஷன். இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொன்னா வொர்க் இஸ் a ஸ்கேலார்னு சொன்னேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடுலயும் பாருங்க ஸ்கேலார் தான் இருக்கு. ஏன்னா வெறும் மேக்னிட்யூட் தான் இருக்கு நமக்கு. அப்போ w is equal to fs cos theta. This is the expression for work. இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டை இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ்ல இருக்கிறதா அஸ்யூம் பண்ணுவோம். அது என்ன பொசிஷன்ல இருக்குன்னா a என்ற பொசிஷன்ல இருக்குது. இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் f வெக்டரை நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஃபோர்ஸ்னால இந்த ஆப்ஜெக்ட் இஸ் displaced along AB. அதாவது இந்த ஆப்ஜெக்ட் வந்து பொசிஷன் A ல இருந்து பொசிஷன் B க்கு போகுது. அதனால தான் நான் displaced along AB ன்னு சொல்லிட்டேன். இப்போ இது வந்து நியூ பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டரை நாம S வெக்டர் ன்னு டினோட் பண்ணலாம். டிஸ்பிளேஸ்மென்ட் இஸ் along AB. இப்போ இந்த ஃபோர்ஸ் வெக்டருக்கும் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்துப்போம். நம்ம இந்த சர்ஃபேஸை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா நம்மளுடைய எக்ஸ் ஆக்ஸாக கன்சிடர் பண்ணலாம். நம்ம கன்வீனியன்ஸ்க்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சர்ஃபேஸ்க்கு நம்ம ஒரு பேரல் லைனை வரைஞ்சிப்போம். இப்போ இது நம்மளுடைய எக்ஸ் ஆக்ஸாக இருக்கட்டும். அதே மாதிரி ஒரு பர்பெண்டிகுலர் லைனை நம்ம இந்த எக்ஸ் ஆக்ஸ் வரைவோம். இது நம்மளுடைய ஒய் ஆக்சிஸ். இதுதான் ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் வெக்டர் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். லெட் அஸ் ட்ராப் அ பர்பெண்டிகுலர் from force vector to the displacement vector. So this becomes 90 degree. இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிளை PQR ன்ட்டு நேம் பண்ணுவோம். இந்த ட்ரையாங்கிள் நம்ம மறுபடியும் இப்படி வரைஞ்சிப்போம். இப்போ இதுதான் நம்ம ட்ரையாங்கிள்
PQR. This is a right angle triangle. அதான் இங்க 90 degrees நான் இங்க மார்க் பண்றேன். இது வந்து angle theta. This is the angle between the force vector and the displacement vector. இப்போ இந்த force வந்து ரெண்டு காம்போனன்ட்டா டிவைட் ஆக போகுது. ஒன்று ஹாரிசான்டல் காம்போனன்ட், இன்னொன்று வெர்டிக்கல் காம்போனன்ட். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், இந்த பிஆர், இந்த ஃபோர்ஸ் வந்து அலாங் பிஆர் தான் ஆக்ட் ஆகுது. இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நான் n நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸாக இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கிறேன். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆன் திஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் மேலே இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு யூனிக் எக்ஸ் வேல்யூ இருக்கும், ஒரு ஒய் வேல்யூ இருக்கும். அதே மாதிரி ஒரு எக்ஸ் வேல்யூ கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபோர்ஸ் மேலே இருக்க இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு யூனிக் எக்ஸ் வேல்யூ, ஒரு ஒய் வேல்யூ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் அலாங் பிஆர் ஆக்ட் ஆகும்போது இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும், அதாவது இந்த பிஆர் என்ற லைன் வழியாக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்படி ஆக்ட் ஆகும்போது இந்த எல்லா பாயிண்ட்ஸ் வழியாகவும் இது பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகும்போது இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் வேல்யூஸ் வந்து டுவர்ட்ஸ் ரைட் போகுது உங்களுக்கு. அதாவது இட் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் ரைட். அப்போ அதை தான் நாம ஹாரிசான்டல் காம்போனன்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ்ன்றோம். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும், அதாவது இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற லைனில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூஸ் இருக்கும். இதெல்லாம் டைரக்டட் வெர்டிகலி அப்வர்ட்ஸ். இதை தான் நம்ம வெர்டிகல் காம்போனன்ட்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி இந்த ஹாரிசான்டல் காம்போனன்ட்டையும் வெர்டிகல் காம்போனன்ட்டையும் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது நம்ம சைன் தீட்டா கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு சைன் தீட்டா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியஸ், அதாவது தீட்டாக்கு ஆப்போசிட் இருக்க சைட் ஆப்போசிட் சைட், அதாவது கியூ தான் ஆப்போசிட், அதுதான் வெர்டிகல் காம்போனன்ட். ஏன்னா ஆப்போசிட் சைடில் தான் வெர்டிகல் காம்போனன்ட் இருக்குது. பை ஹைபாட்டினியஸ் வந்து பிஆர், அங்கே தான் அப்ளைட் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போது வெர்டிகல் காம்போனன்ட் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எஃப் சைன் தீட்டான்னு கிடைக்கும். இதுதான் வெர்டிகல் காம்போனன்ட் ஆஃப் ஃபோர்ஸ், வெர்டிகல் காம்போனன்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ். இப்போது இதுக்கு இந்த தீட்டாக்கு நம்ம காஸ் ரேஷியோ எடுக்கலாம். காஸ் தீட்டா adjacent side by hypotenuse, adjacent side na PQ, PQ la தான் horizontal component இருக்கு. அப்போ horizontal component by hypotenuse வந்து PR, அங்க தான் applied force இருக்கு. அப்போ நீங்க cross multiply பண்ணீங்கன்னா horizontal component is equal to F cos theta. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கிளியரா புரியுது. The force is divided into two components called horizontal component F cos theta and vertical component F sin theta. இப்போ இந்த horizontal component F cos theta வால தான் இந்த ஆப்ஜெக்ட் A என்ற பொசிஷன்ல இருந்து B என்ற பொசிஷனுக்கு ஹாரிசான்டலா டிஸ்ப்ளேஸ் ஆச்சு. அதனால நமக்கு வர்க்கோட ஈக்குவேஷன் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா horizontal component of the force F cos theta multiplied by displacement, இதுதான் வர்க்குக்கான எக்ஸ்பிரஷன். அதாவது F multiplied by S multiplied by cos theta. This is the expression for work. இப்போ இங்க ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ்லாம் இருக்குது, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த ஸ்பெஷல் கேசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் வந்து ஒரு ஹார்ஸ், ஒரு குதிரை வந்து ஒரு கார்ட்டை புல் பண்ணுது அலாங் ஏபி, அதாவது இந்த டைரக்ஷனில், அதாவது ஃப்ரம் A to B. அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அலாங் ஏபின்னு வச்சுங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அலாங் ஏபி. அப்போது அந்த ஹார்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபோர்ஸை இந்த கார்ட் மேலே எக்ஸர்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இந்த கார்ட் மேலே ஆக்ட் ஆச்சோ அதே டைரக்ஷனில் இந்த கார்ட்டும் டிஸ்பிளேஸ் ஆகுது. அதனால இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் இஸ் போத் ஃபோர்ஸ் வெக்டர் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் ஆர் parallel to each other. Therefore, the angle between force and displacement is 0 degrees in this case. இப்போ நம்ம will substitute value of theta in the expression for work. அப்போ work என்ன ஆகும் உங்களுக்கு? Work is equal to F multiplied by S multiplied by cos 0. We know the value of cos 0 as 1. So, it's going to be F multiplied by S multiplied by 1. So, work done in this case is F multiplied by S when
force vector and displacement vector are parallel to each other. This is the work done. இப்போ case 2ல ஒரு porter is walking along AB, that is displacement is along AB, that is towards right, but he is carrying a load on his head. அவர் தலையில ஒரு வெயிட்டை வச்சிருக்காரு. அப்போ that weight is acting vertically downwards. அதாவது என்ன சொல்றேன்னா force is acting vertically downwards. அவர் தலையில இருக்கிற weight, that is the force acting vertically downwards. Now this force vector is perpendicular to displacement vector. Therefore in this case angle theta is equal to 90 degrees. We will substitute this value here in this expression for work. அப்போ work என்ன ஆகும் கேட்டிங்கன்னா F multiplied by S multiplied by cos 90. We know the value of cos 90, that is nothing but 0. அப்போ cos 90 degrees க்கு நீங்க 0 substitute பண்ணீங்கன்னா Fs into 0, that's going to be 0. In this case the work done is 0. Now in the third case, let us assume a truck is moving along AB, that is displacement is along AB, that is towards right, but the truck driver is applying his brakes. இப்போ truck driver brake apply பண்றாரு. எப்பவுமே braking force எப்படி ஆக்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா braking force always acts in a direction opposite to the displacement. Displacement எந்த directionல இருந்தோ அதுக்கு opposite தான் braking force இருக்கும். அப்போ இந்த கேஸ்ல angle between the force vector and displacement vector is 180 degrees. இந்த வேல்யூவை workல substitute பண்ணுங்க. அப்போ work is equal to F multiplied by S multiplied by cos 180 degrees. We know the value of cos 180, that is -1. So when you multiply நம்மளுக்கு negative Fs, அதாவது we will get a negative work. நம்ம இப்போ இதை பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுவோம். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா what is the work done by a force of 2 newtons in displacing a body by 2 meters in the direction of the force. அதாவது எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதே டைரக்ஷனில் பாடியும் டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது உங்களுக்கு ஃபோர்ஸ் வெக்டரும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரும் பேரலாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த கேஸில் தீட்டாவை 0வாக எடுத்துணும். ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸ் வெக்டர் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் வந்து 0 degrees. இப்போது ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2 நியூட்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா 2 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன் ஃபார் ஒர்க் தெரியும். ஒர்க் இஸ் நத்திங் பட் F multiplied by S multiplied by cos theta. அப்போ F வந்து 2 நியூட்டன்ஸ், S வந்து 2 மீட்டர்ஸ், cos theta 0 degrees. அப்போது இது வந்து 2 multiplied by 2 multiplied by cos 0 வந்து 1 உங்களுக்கு. அப்போ என்ன வரும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 4 ஜூல்ஸ் வரும் உங்களுக்கு. பிகாஸ் யூனிட் ஆஃப் ஒர்க் வந்து ஜூல்ஸ். அப்போது இந்த கேஸில் உங்களுக்கு ஒர்க் டன் வந்து 4 ஜூல்ஸ். இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா what is the work done in lifting a mass of 10 kg through a height of 5 meters from the ground? Acceleration due to gravity is 10 meters per second square கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்லையுமே நீங்கள் அந்த மாஸை லிஃப்ட் பண்ணுறீங்க. லிஃப்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவீங்க. எந்த டைரக்ஷன் நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவீங்களோ அதே டைரக்ஷன் உங்களுக்கு அந்த மாஸை லிஃப்ட் பண்ணுவீங்க. அப்போது இங்கே உங்களுக்கு ஃபோர்ஸ் வெக்டரும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரும் பேரலாக இருக்கும். அப்போது ஆங்கிள் பிட்வீன் தி ஃபோர்ஸ் வெக்டர் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் 0 டிகிரிஸாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஜீரோவை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு cos 0 வரும். cos 0 வந்து உங்களுக்கு 1. அப்போ 1 multiplied by F multiplied by S என்ன வரும்னு கேட்டிங்கன்னா சிம்பிளி W is equal to F multiplied by S வந்துடும். உங்களுக்கு
இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா மாஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் மாஸ்? 10 kilograms கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் உங்களுக்கு அதை லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஹைட்டு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்போ நீங்கள் எஸ்ன்னு எழுதுக்கு பதிலாக அது நீங்கள் ஹெச்ன்ட்டு டினோட் பண்ணுங்கள். அப்போ 5 meters. அதே மாதிரி உங்களுக்கு கிராவிட்டியும் கொடுத்துருக்காங்க. அது இங்கே கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே 10 meters per second square கொடுத்துட்டாங்க. இப்போது நம்மளுக்கு ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன். நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை அகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி நீங்கள் லிஃப்ட் பண்ணும்போது தட் மாஸ் இஸ் ஆல்வேஸ் ஆக்சலரேட்டட் டுவர்ட்ஸ் தி எர்த் டியூ டு கிராவிட்டி. அதனால் இந்த ஆக்சலரேஷனை நீங்கள் கிராவிட்டியால் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அதாவது மாஸ் மல்டிப்ளைட் பை கிராவிட்டின்னு எழுதுங்க. இப்போது எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபோர்ஸ் வந்து மாஸ் டைம்ஸ் கிராவிட்டி ஆகிடுச்சு. இங்கே எஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதை நம்ம என்ன டினோட் பண்ணியிருக்கேன்னா ஹெச்ன்னு சொல்கிறேன் நம்ம இங்கே. இப்போ நம்ம இதிலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு ஒர்க்குக்கான எக்ஸ்பிரஷன் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் எஃபோட வேல்யூஸையும் எஸ்ஸோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃப்க்கு பதிலாக மாஸ் டைம்ஸ் கிராவிட்டி, எஸ்க்கு பதிலாக நீங்கள் ஹெச்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு ஒர்க் வந்து mgh ஆகிடும் உங்களுக்கு இங்கே. அதனால் நீங்கள் இப்போ இங்கே ஈஸியாக ஒர்க்கை கண்டுபிடிச்சிடலாம். எம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10 மல்டிப்ளைட் பை கிராவிட்டி அது இங்கே கொடுத்துருக்காங்க 10 மல்டிப்ளைட் பை ஹைட். எவ்வளோ ஹைட் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அதை 5 meters. அப்போது இந்த கேஸில் ஒர்க் டன் வந்து உங்களுக்கு 500 joules. அப்போது ஒர்க் டன் இன் திஸ் கேஸ் இஸ் 500 joules.